தமிழ்நாட்டினுடைய ஒரு லாரிகளுடைய ஹப் அப்படின்னு சொல்லலாம். நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் அங்கே தமிழகத்தில் அதிக அளவிலான லாரிகள் இயக்கக்கூடிய பகுதியாகவும் சரக்கு போக்குவரத்தின் மிக முக்கியமான ஒரு அங்கமாகவும் இருக்கக்கூடிய நாமக்கல் பகுதியில் இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டு இருக்கிறது இந்த தொகுப்பில் பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டத்தில் விவசாயத்துக்கு அடுத்தபடியாக லாரி போக்குவரத்து தொழில் நடைபெற்று வருகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் 55,000 லாரிகள் உள்ளன. அனைத்து வகையான லாரி சங்கங்கள் நாமக்கல்லை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகின்றன. நாடு முழுவதும் அத்தியாவசிய பொருட்களிலிருந்து தொழிற்சாலைகளுக்கு தேவையான அனைத்து சரக்குகள் பெட்ரோலிய பொருட்களை பாதுகாப்பாகவும் விரைவாகவும் எடுத்துச் செல்வதில் 80% மேல் லாரிகள் மூலமாகவே மேற்கொள்ளப்படுகின்றன. இதில் பெரும் பங்கு வகிப்பது தமிழக லாரிகள்தான். நேரடியாகவும் மறைமுகமாகவும் லட்சக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை அளிக்கும் துறையாக இருப்பதால் பல லட்சம் குடும்பங்கள் இந்த தொழிலையே நம்பி வாழ்கின்றன. மத்திய அரசு இந்த டீசல் விலை மாற்றத்தை 15 நாட்களுக்கு 31 முறை இருப்பதை 6 மாதங்களுக்கோ அல்லது 1 வருடத்திற்கான மாற்றமாக ஏற்படுத்தி தர வேண்டும். அதேபோல் தமிழக அரசு இந்த வாட் வரி உயர்வை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். இதற்கான கண்டனத்தையும் நாமக்கல் தாலுகா லாரி சங்கத்தின் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த சில ஆண்டுகளாக லாரி போக்குவரத்து தொழில் பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து வருகிறது. குறிப்பாக அடிக்கடி உயரும் டீசல் விலையின் அதிகரிப்பால் லாரி தொழில் பாதிக்கப்பட்டு வருகின்றது. கடந்த நவம்பரில் 500,000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பால் லாரி தொழில் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 40 ரூபாயாக இருந்த டீசல் விலை தற்போது 63 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் பெரும்பாலான லாரிகள் இயக்க முடியாமல் 40,000 லாரிகள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ளன. தற்போது தமிழக அரசு டீசல் மீதான வரியை உயர்த்தியுள்ள நிலையில் லாரி தொழில் மேலும் பாதிப்படையும். எனவே இது போன்ற பல்வேறு பிரச்சனைகளை தீர்க்க லாரி சங்கங்களை அழைத்து மத்திய மாநில அரசுகள் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும். டீசல் விலை உயர்வு, டோல் விலை உயர்வு, சுங்க கட்டணம், டோல் விலை எல்லாம் வரிசையாக உயர்வு இருக்கின்ற காரணத்தினால் வழியில் ஏற்படுகின்ற சிரமங்கள் எல்லாவற்றுக்கும் ஈடு கொடுக்கின்ற அளவிலே இந்த லாரி தொழிலுக்கு வாடகை பெற முடியவில்லை. இது அரசு எங்களுக்கு ஒத்துழைத்தால் மட்டும்தான் இந்த தொழிலை சிறப்பாக செய்ய முடியும் என்று இந்த தருணத்திலே மத்திய அரசையும் மாநில அரசையும் கேட்டுக்கொள்கிறோம். இந்த தொழிலில் லட்சக்கணக்கான பேர் ஈடுபடுவதால் மத்திய மாநில அரசுகள் டீசல், சாலை வரி போன்ற பல்வேறு வரிகளை நீக்கம் செய்திட வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. தொடர்ந்து அதிகரிக்கும் டீசல், பெட்ரோல் விலை உயர்வால் அத்தியாவசிய பொருட்களின் விலை ஏற்றம், சரக்கு கட்டண உயர்வு என்று மீண்டும் சுமை இந்த தொழிலை செய்பவர்களுக்கும் மக்களுக்குமானதாகவே இருக்கிறது. இதனை மாற்றி அமைக்க வேண்டியது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் கடமையாகும். ஸ்ரீதர், நியூஸ் 7 தமிழ், நாமக்கல்.